நமோ நாராயணனாய நமக. அப்ரமேயோ ஹ்ரிஷிகேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மாத்மனுஸ்த்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ திருவக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபக அப்படின்னு சொல்லணும். அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா உந்தி தாமரையோடு விளங்குபவர். உந்தினா தெரியும், அது அப்புறம் பார்க்கலாம். சொல்லும் முறை பத்மநாபாய நமக. இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது என்னன்னு பாருங்களேன். புராணங்களில் மிகவும் இனியதாக கொண்டாடப்படுவது எது? ஸ்ரீமத் பாகவத புராணம். அதில் கிளி வடிவில் கொண்ட சுக மகரிஷியை அதை உபதேசித்தார். அதனால் சுகபிரம்மர் அவர் பேர். அதனால் அதை அவர் தான் உபதேசித்தார். சாதாரண பழத்தை விட கிளி கொத்திய பழத்திற்கு சுவை அதிகம். அதனால தான் அவர் பேர் சுகர்னால் என்னென்னா பாகவதத்தை இனிப்பாக கொடுத்ததால் அவருக்கு சுக மகரிஷின்னு பேர் வந்துச்சான். அதனால் இந்த முதுமொழிக்கு ஏற்ப சுக மகரிஷி என்னும் கிளி பாகவதத்தை கொத்தியதால் பாகவதம் பிற புராணங்களை காட்டிலும் மிக மிக இனியதாக விளங்கப்படுகிறது. அந்த பாகவத புராணத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் உள்ள பிரம்மா தோற்றத்தின் விதத்தை வர்ணிக்கப்படுகிறது. இது பாகவத்தில் படிக்கிறதுனால இந்த பிரம்மாவை பற்றி இது குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரளய காலத்தில் அனைத்து உலகங்களும் பிரளய கடலில் மூழ்கியிருந்தனாம். அந்த கடல் நீரில் இருந்து ஒரே ஒரு தாமரைப்பூ மட்டும் தன்னந்தனியாக தோன்றியதாம். அந்த தாமரை இதழ்களின் மேல் பிரம்மதேவர் தோன்றினாராம். அருகில் யாரேனும் உள்ளார்களா என 4 திசைகளிலும் தேடினாராம். இது நான் ஒரு இந்த கதையில் சொல்லியிருப்பேன். அந்த அவதாரத்தில் இந்த கதையை நான் சொல்லியிருப்பேன். அதனால் அவர் என்னன்னா யாரையுமே காண முடியவில்லையா. என்னடா நம்ம ஒரு இதய கமலன்ற ஒரு தாமரையிலேருந்து நம்ம வந்திருக்கிறோமே, இது என்னடா எங்கேருந்து இந்த தாமரை வந்துச்சு, நம்ம அதில் தோன்றியிருக்கிறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தன் முகத்தையே 4 திசைகளை நோக்கி சுற்றி சுற்றி கொண்டு பார்த்து கொண்டிருந்தாராம். யார்? நம்முடைய பிரம்மாவுக்கு தான் அமர்ந்திருக்கும் தாமரை எங்கிருந்து தோன்றியது என்று அறிய ஆவலாக ஏற்பட்டதாமாம். உடனே கீழே எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த தாமரையால் எவ்வாறு அந்தரத்தில் நிற்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் என்று அவர் யோசிச்சாராம். அதனால் அதற்கு கீழே என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக அந்த தாமரை தண்டில் துவாரத்தின் வழியாக அப்படியே கீழே அப்படியே கண் கூட அடி வரைக்கும் பார்க்குறாராம் பிரம்மர். அந்த தாமரை தண்டு நமக்கு தெரியும், ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். நெடுதூரம் பயணித்து அவரால் அந்த நீண்ட தாமரை தண்டில் அடிப்பகுதி வரை ஒன்றுமே தெரியவில்லையாம். அப்போது இவை அனைத்தையும் ஒரு தெய்வீக சக்தி தான் இயங்குகிறது என்று யோசித்தாராம். அதனால் என்ன செஞ்சார், எப்படியாவது அதனிடம் நம்ம அடைக்கலம் புகுந்து உள்ளத்தில் எழும் புதிர்களை தீர்க்க வேண்டும். அதாவது எப்படியாவது அது யாரு தான் அந்த இதய கமலம்னா என்ன, தாமரதை யார் தாங்குறாரு அப்படின்னு நம்ம அதை கண்டே ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசில் ஒரு புதிராகவே இருந்துதான். அதனால் தன் மூச்சை அடக்கி உள்ளத்தை கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியிடம் செலுத்தினாராம். இப்போ நம்மளே சொல்லணும், ஒரு மெடிடேஷன் செய்யும்போது நம்மளை நாம் அறியறதுக்கு என்ன செய்யணும், மூச்சை அடக்கி இன்கேல் எக்ஸேல் செஞ்சு நம்ம அறியணும். அந்த சக்தியுடன் பிரார்த்தனை செய்தாராம் பிரம்மர். 100 வருடங்கள் இப்படியே கடந்தனாம். திடீரென்று ஒரு நாள் பிரம்மாவுக்கு ஞான உதயம் உண்டானதாம். அதனால் அவருக்கு ஒரு தெய்வீக காட்சி தெரிந்தது. ஆதிசேஷன் மேல் மரகத மலை போல் திருமால் சயனித்திருந்தாராம். அவரது நாபினா என்ன, தொப்புள். அந்த தொப்புளிலிருந்து ஒரு தாமரை தண்டு எழுந்து வருவதையும் அதன் உச்சியில் உள்ள தாமரை இதழ்களில்தான் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை கண்டாராம். ஓ பத்மநாபா என்ற திருமாலை அழைத்தாராம். யாரு? பிரம்மன். பத்மம் என்றால் என்ன? தாமரை, நமக்கே தெரியும். பத்மநாபன் என்றால் நாபியில் தாமரையை உடையவன் என்று பொருள். எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஈஸியாக நம்ம பத்மநாபன் சொல்லுவோம். அந்த பத்மநாபனுக்கு என்னன்னே நமக்கு அர்த்தம் தெரியாது. பத்மம்னா தாமரை, நாபம்னா நம்மளுடைய தொப்புள், பகவானுடைய தொப்புள்.
அதனால் பத்மநாபனாகிய திருமால் பிரம்மதேவரே பிரளய கடலின் உள்ளே தாமரை தண்டுக்கு ஆதாரமாக இருப்பவன் நான். அப்படி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, திருமால் வந்து பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறார், பிரம்மதேவரே பிரளய கடலுக்குள்ள பிரளயமான அந்த கடலுக்குள்ளே தாமரை தண்டுக்கு ஆதாரமாக இருப்பவன் தான் நான். நீங்கள் அமர்ந்திருக்கும் வட்ட வடிவில் உள்ள தாமரையை காலச்சக்கரம். ஓகேவா? நீங்கள் என்னால் படைப்பு கடவுளாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் அருளால் நீங்கள் இப்போது வேதங்களை முழுமையாக அறிந்தவராக ஆகிவிடுகிறீர்கள். இனி இந்த வேத மந்திரங்களை கொண்டு என்னை ஆராய்ந்து வேதத்தின் கட்டளைப்படி உலகத்தை படைக்கத் தொடங்குங்கள் என்று சொன்னாராம் நம்முடைய பத்மநாபனாகிய திருமால். யார்கிட்ட? பிரம்மதேவர்கிட்ட சொன்னாராம். இந்த காட்சி இன்றும் திருவனந்தபுரத்தில் காணலாம். அதாவது அனந்த பத்மநாபனை சுவாமியின் உந்தியிலிருந்து தோன்றும் தாமரையின் பிரம்மா வீற்றிருக்கிறார் அப்படின்றது சொல்கிறாங்களாம். காலச்சக்கரமாக அவரது உந்தி தாமரை விளங்குவது போல் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னும் 3 காலங்களையும் குறிக்கும் விதமாக அங்கே 3 வாசல்கள் உள்ளதாம். இவ்வாறு நாபியில் பத்மத்தை உடைய எம்பெருமான் பத்மநாபா என்று அழைக்கப்படுகிறார். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை தியானித்தபடி பத்மநாபாய நமக பத்மநாபாய நமக பத்மநாபாய நமக என்று நாம் ஜபம் செய்தால் நான் வந்து எல்லா நன்மைகளையும் பெற்று மகிழ்வார். எல்லா கோயில்லையுமே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தொப்புள்லேருந்து ஒரு நூல் மாதிரி கோடு மாதிரி வந்து அதில் வந்து பிரம்மதேவர் தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு கதையும் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் என்று பாருங்கள். எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த பத்மநாபத்திற்கு இந்த பெயர் இந்த கதைன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு பீசியஸ் இருக்கிறது. அந்த பீசியஸை உணர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அட்லீஸ்ட் 20 ஸ்லோகங்களையாவது பகவான் முன்னால் சமர்ப்பிச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள். மாயையை மறங்கள், அந்த மாயக்கண்ணனை நினைங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காக? நம்மளுடைய கிருஷ்ணனுக்காக. வாழ்க வளமுடன்.